ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கம்ப்ளீட்டாக கற்றுக்க அட்லீஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கு மேலே ஆகும். அதோட பேசிக்ஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக, அப்புறம் அதை வச்சு புதுசாக ஒரு ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னா ரொம்ப பெரிய டாஸ்க். இது எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணாலும் அடுத்தது அந்த ப்ராஜெக்ட் எப்படி எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். நார்மலாக பேசிக்காக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுவங்களுக்கு அது எப்படி கம்பைல் பண்ணணுன்னே தெரியாது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு எந்த எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு யூஸ் பண்ணணுன்னே தெரியாது. இப்போ நார்மலாக பைத்தன் ஃபைல் எடுத்து இன்டர்பிரட்டரில் போட்டு ரன் பண்ணுவாங்க. பேசிக்காக நிறைய பேர் அப்படி தான் பண்ணுவாங்க. அது ஒரு ஐடினா என்ன, அது தெரிஞ்சுக்க சில நாட்கள் ஆயிரும் அது எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள எப்படின்னா ப்ரோக்ராமிங் பண்ணும்போது ஐடினா என்னன்னே தெரில, விஎஸ் கோட்னா என்னன்னு தெரில. பட் இப்போ என்ன ஸ்டேஜ் இருக்குன்னா, விஎஸ் கோடை இப்போ தான் இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ண கற்றுக்குறாங்கன்னா, இப்போ விஎஸ் கோடு ஆல்மோஸ்ட் அவுடேட்டட் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, இப்போ ஒரு விஎஸ் கோடு ஒரு ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன். அதை யார் வேணால் எடுத்து மாடிஃபிகேஷன் பண்ணலாம், என்னாலும் பண்ணிக்கலாம். அது மைக்ரோசாஃப்ட் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அது ஓப்பன் சோர்ஸ். இப்போ ஒரு கம்பெனி அந்த விஎஸ் கோடை ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிற மாதிரி கர்சர் ஏஐ அப்படி ஒன்று ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இதில் எப்படி என்ன அட்வான்டேஜ் விஎஸ் கோடில் இல்லாதது இல்லை என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இதில் இன்டகிரேட் பண்ணிடுறாங்க. இப்போ நார்மலாக விஎஸ் கோட்லேயே கோபைலட் வந்துடுச்சு, அப்புறம் எக்ஸ்டென்ஷன் மூலியமாக நிறையா ஏஐ வந்துடுச்சு. ஏன்னா இதில் டீஃபால்ட்டாகவே எல்லாம் ஏஐயும் ப்ரீ பில்ட் இன்ஸ்டாலில் இருக்குது. அதுவும் இல்லாமல் அதில் பண்ண முடியாது, இல்லை கொஞ்சம் நிறையா பண்ணலாம். அது என்னென்னு பார்க்கலாம். கர்சர் ஏஐயில் அட்வான்டேஜஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். உள்ள ஐடியோட இன்டர்ஃபேஸ் இல்லாட்டி சின்டாக்ஸ் அதெல்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நிறையா இப்போ விஎஸ் கோட்லேயே அதில் பெஸ்ட்டாக தான் இருந்துச்சு. பட் இதோட அட்வான்ஸ் ஃபீச்சர், ஏன்னா லோ அண்ட் பிசி, ஐஎன் பிசி அந்த மாதிரி காம்ப்ளெக்சிட்டியில் இருக்கும். அதெல்லாம் ஓவர் கம் பண்ணால் இந்த கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் இருக்குது. அவ்வளோ டைம் கோடு ஏஐ தான் ஜென்ரேட் பண்ண போகுது. ஏன்னா இன்பில்டாகவே சைடில் ஒரு பார் இருக்கும், சேட் பார். அது நமக்கு என்ன ப்ரோக்ராம் வேணுமோ அங்கேயே டைப் பண்ண வந்துடும். நார்மலாக நம்ம சேட் ஜிபிடியில் ஒரு ப்ராம்ப்ட் போடுவோம், அதுக்கான அவுட்புட்டை எடுத்து இதில் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்ம 2-3 டேப்ல ஷிஃப்ட் ஆகவே இல்லை. ஒரே ஐடியில் சைடில் ஏஐ இருக்குது. நமக்கு எந்த டவுட்னாலும் ப்ரோக்ராமை ஜென்ரேட் பண்ணி நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணிக்கலாம், எக்ஸிக்யூட் பண்ணுற எல்லாமே. இதனால் ஸ்பேஸும் கம்மியாகுது. ஸ்பேஸ் ஏன் கம்மியாகுதுன்னா, இங்கே ஒரே டைமில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சாஃப்ட்வேரை ரன் பண்ண போகிறீங்க. நம்மளே ஒரு ப்ரோக்ராமை டைப் படித்தா நிறையா வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம், நிறையா ஸ்பேஸ் எடுப்போம். பட் அதுவே டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி கால்குலேட் பண்ணி பெஸ்ட் ப்ரோக்ராம் தான் கொடுக்குது. இதனால் நமக்கான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம்னா அதோட சைஸ் ரொம்ப கம்மியாகிட்டு தான் இருக்கும். யூசர் ஃப்ரெண்ட்லி. நீங்கள் விஎஸ் கோடை ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தால் இது யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் விஎஸ் கோடை யூஸ் பண்ணி தான் இந்த கர்சர் ஏஐ பண்ணியிருக்காங்க. அதாவது அது ஓப்பன் சோர்ஸ்னால நீங்கள் யார் வேணால் எடுத்து மாடிஃபை பண்ணிக்கலாம். அதனால் விஎஸ் கோடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். பட் சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஏஐ விஷயத்துக்குள்ளே வந்துடலாம். இப்போ மித்த ஏஐயில் நம்ம விஎஸ் கோடில் கோபைலட்னா அதான் ஒரு மெயின் ஃபீச்சராக இருக்கும். நம்ம எக்ஸ்டென்ஷனாக தான் மித்த ஏதாச்சும் ஆல்டர்னேட்டாக கொண்டு வர முடியும். பட் இதில் என்ன ப்ரீ பில்ட்டாகவே நம்ம சேட் ஆப்ஷனுக்குள்ளேயே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம சேட் ஜிபிடி ஒரு ரெஸ்பான்ஸ் வேணும்னா அதை மாற்றிக்கலாம். இல்லாட்டி கோபைலட், பாடு, அதுமாதிரி நிறையா சேட் விதவிதமான ஜென்ரேட்டிவ் ஏஐயோட மாடல்ஸ் ஏற்கனவே இருக்குது. அதை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இதனால் நம்ம 2-3 வெப்சைட்குள்ளே போய் தொலைல தேவையில்லை. அதில் கம்பேர் ஆப்ஷன் இருக்குது. ஒரே டைமில் ரெண்டு ஏஐ ஜென்ரேட் பண்ண கோடை பக்கமாக வச்சு இது பெஸ்ட்டாக இல்லை அது பெஸ்ட்டான்னு நம்ம அட் அ டைமில் பார்க்க முடியும். இதெல்லாம் ரொம்ப பெரிய ஃபீச்சர் தான். பட் இதில் நிறையா அட்வான்டேஜ் இருந்தாலும் சில ட்ராபேக்ஸ் இதுலேயும் இருக்குது. இந்த ஐடியா இப்போ தான் வந்திருக்கு. அதனால் ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத சின்ன சின்ன பக்ஸ்லாம் இருக்கலாம், இல்லாட்டி யூஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். இதை லான்ச் பண்ணதே 64 பிட் சிஸ்டத்துக்கு மட்டும்தான். உங்களோட சிஸ்டம் 32 பிட்டாக இருந்தால் கண்டிப்பாக இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண முடியாது. உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண முடியும், அது ரன் ஆகாது. ஏற்கனவே நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அதனால் 64 பிட் இருக்கணும். மினிமம் உங்களுக்கு 8 GB ரேம் ஆச்சு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஹையாக இருக்கும். அதாவது உங்களோட ஹார்ட்வேர் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கிற ஒரு சிஸ்டத்தில் மட்டும்தான் இந்த கர்சர் ஏஐ பண்ண முடியும்.
ஆனால் பேக் எண்டில் ஹெவியாக ஒர்க் பண்ணுறேன். ஏன்னா மல்டிபிள் ஏஐ டாஸ்க்கையும் ரன் பண்ண முடியும். உங்களோட பிசியில் லேப்டாப் வந்து இந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு கம்மியாக இருந்து நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம் வரலாம். ஒன்று ஓவர் ஹீட் ஆகலாம், இல்லாட்டி அவங்க லேக் ஆக ஆரம்பிக்கலாம். நல்லா இருந்த லேப்பை இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் லேக் ஆகுது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரலாம். வேறு என்ன பிரச்சனை வருதுன்னா ஸ்கில். இப்போ என்ன தான் ஏஐ வந்தாலும் அது எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணணுன்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் ப்ரோம்ப்ட் எப்படி கரெக்டாக டைப் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நமக்கு தேவையான கோடை எடுக்க முடியும். இல்லாட்டி தப்பாக பண்ணால் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஒரு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நமக்கு ஒரு கோடு வேணும் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு, அந்த மாதிரி ஐடியா இருக்கும். அது நீங்கள் கரெக்டாக நேச்சுரல் லாங்குவேஜில் அதை கன்வெர்ட் பண்ணணும். அது இங்கிலீஷோ ஏதோ ஒரு லாங்குவேஜில் வந்து நீங்கள் அதை கரெக்டாக சொல்ல தெரியணும். இங்கிலீஷில் டைப் படிச்சு தெரிஞ்சதுன்னா அது கம்ப்ளீட் கோடை வந்து நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும். இதில் இருக்க சின்ன சின்ன ட்ராபேக்ஸ். சரி, இதை வச்சு ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்னும் 2-3 ஏஐ வந்து இன்டகிரேட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ஏஐ வெப்சைட்டே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க நிறையா. எப்படின்னா போல்ட் ஏஐன்னு ஒன்று இருக்குது. அந்த ஏஐயில் வந்து நீங்கள் பெரிய ப்ரோக்ராம் வந்து ஈஸியாக ஜென்ரேட் பண்ண முடியும். அந்த ஜென்ரேட் பண்ணதை வந்து இதில் சின்னதாக கஸ்டமைஸ் பண்ணி அதை யூஐ/UXலாம் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வெப்சைட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்போ வந்து அது இன்டர்நெட்டில் இருக்குது. அந்த வெப்சைட்டில் என்ன பண்ண முடியும்னா, நம்ம ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கீங்க, அந்த ஃபோட்டோவுக்கு இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு டெக்ஸ்ட்டை கொண்டு வர முடியும். நார்மலாக நீங்கள் எடிட் பண்ணி கொண்டு வர முடியும். பட் அதில் வந்து நீங்கள் எடிட் பண்ண தேவையில்லை. சும்மா இமேஜ் அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு வேண்டிய டெக்ஸ்ட்டு வச்சுன்னா, நம்ம ஒரு ஹியூமன் இருக்காங்கன்னா ஹியூமனுக்கு ஆட்டோமேட்டிக் டெக்ஸ்ட் போயிடும். அந்த மாதிரி வந்து எந்த ஒரு கோடிங் நாலேஜும் இல்லாமல் பண்ண முடியும். இந்த ஏஐனால் ஒரு ப்ரோக்ராம் வந்து ஜென்ரேட் பண்ண முடியாமா? அது மட்டும் இல்லாமல் நமக்கு இருக்கிற கோடுக்கு சஜஷன் ஏதாச்சும் வேணும்னாலும் அந்த சஜஷனையும் ஜென்ரேட் பண்ண முடியும். நம்ம பண்ண கோடை வந்து ஏதாச்சும் எரர் இருந்துச்சுன்னா அதே எரரை ஃபைண்ட் அவுட் பண்ணி கரெக்ட் பண்ண முடியும். பர்டிகுலர் இடத்துல உங்களுக்கு எரர் இருந்துச்சுன்னா அந்த எரரை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி அதை மட்டும் சால்வ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ பிக்கஸ்ட்டாக ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருப்பீங்க, ஆனால் ஒரு ஏஐ கொடுத்தா நம்ம தந்த ஒரு கோடு இருக்கோ அது வேறு கோட் தரும். அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நானே ஒரு டைம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இது இப்படி பண்ணும்போது நம்ம ஒரு 2 லைன் தான் எரர் இருக்குன்னா 2 லைன் மட்டும் செலக்ட் பண்ணி அந்த எரரை வந்து சால்வ் பண்ண முடியும். அது இல்லாமல் இல்லை நிறைய ஏஐ இன்டராக்ட் பண்ணிக்கணும்னு சொன்னனால நம்ம இமேஜ் ஏதாச்சும் அசட்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ண ஏதாச்சும் பேக்ரவுண்ட் இமேஜ் வச்சு இந்த PNG இமேஜ் ஏதாச்சும் வேணாலும் அதுவும் இதனால் ஜென்ரேட் பண்ண முடியும். அதனால் நம்ம டாஸ்க் எல்லாமே கம்மியாகிட்டே போகுது. நீங்கள் ரொம்ப க்ரியேட்டிவான பர்சன்னா இனிமேல் அந்த க்ரியேட்டிவான ஐடியாவை வந்து ப்ரோக்ராமாக கன்வெர்ட் பண்ண இனிமேல் ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஈஸியாக இந்த மாதிரி ஒரு ஐடியாவை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட ஐடியா சொன்னும்போது கூட ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். பட் இது ஒரு சாம்பிள் ஏஐ தான். இன்னும் நிறையா ஏஐ இருக்குது. அந்த ஏஐ நீங்கள் இன்னும் இதோட கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒரு 10 பேர் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் ஒரு 2 பேர் 3 பேரால் கூட முடிக்க முடியும். அவ்வளோ எஃபெக்டிவான விஷயந்தான் இது. நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கிறீங்கன்னா இதை வச்சு உங்களோட ப்ராஜெக்ட் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு வாரத்துலேயே உங்களோட ப்ராஜெக்ட் முடிச்சுக்கலாம். அதுக்கு உங்களோட கரெக்டான ஒரு ஐடியா இருந்தால் போதும். நீங்கள் VS கோட் பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்தோன்னே யூஸ் பண்ணிடலாம். சின்ன சின்ன கான்ஃபிகரேஷன் நீங்கள் என்ன ப்ரோக்ராம் பண்ண போறீங்க அதுக்கான எக்ஸ்டென்ஷன் ஏதாச்சும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. பட் இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண உடனே உங்களோட அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணணும். நீங்கள் லாகின் பண்ணும்போது நீங்கள் கவனிச்சிருக்கலாம், இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தாலே பின்னாடி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் புதுசாக ஏதாச்சும் கொண்டு வருவானுங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எந்த ChatGPTனாலும் அதோட ப்ரீமியம் ஃபீச்சரை வந்து கொஞ்சம் லிமிட்டட் அமௌண்ட் டைமுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணால் தான் யூஸ் பண்ண முடியும். அதாவது மந்த்லி இயர்லி நீங்கள் இவ்வளோ பே பண்ணணும். இல்லாட்டி ஜென்ரேட்டிங் காஸ்ட் பொறுத்தளவுக்கு நீங்கள் பே பண்ணணும். அதாவது காயின்ஸ் இல்லாட்டி கிரெடிட்ஸ் வந்துருவாங்க. அந்த கிரெடிட்ஸ் வந்து நீங்கள் ஒவ்வொரு டைமும் யூஸ் பண்ணும்போது அந்த கிரெடிட்ஸ் கம்மியாகிட்டே இருக்கும். கிரெடிட் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சுன்னா நீங்கள் பே பண்ணால் குறிப்பிட்ட லெவலான கிரெடிட் 100 கிரெடிட் இல்லாட்டி 10,000 கிரெடிட் இல்லாட்டி 5 கிரெடிட் அந்த மாதிரி நம்ம அமௌண்ட்டுக்கு வாங்கி அந்த கோடை வந்து ஜென்ரேட் பண்ணணும். பட் இதில் வந்து அவ்வளோவா கிரெடிட் வந்து கன்சியூம் ஆகிறதில்ல. ஏன்னா இப்போ தான் நியூ ஸ்டேஜில் இருக்குது. ஏன்னா எந்த ஒரு ஆப் இருந்தாலும் எடுத்தோடனே கொஞ்சம் அமௌண்ட்டு லெஸ்ஸாக தான் இருக்கும், போக போக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதனால் இது ஒரு ரொம்ப கஷ்டம், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. பட் எப்போவுமே இதே ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா இதோட க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும். இல்லாட்டி எப்பயும் போல இது மீண்டும் நிறைய ஐடியா இது வரைக்கும் வந்திருக்கு, அப் அண்ட் ரைஸ் மாதிரி. அதாவது பைச்சாம் இருக்கும், எக்லிப்ஸ், அப்புறம் காஃபி பீன், இந்த மாதிரி நிறையா ஐடி இருக்குது. அதெல்லாம் டவுன் ஆன காரணம் VS கோடு இருக்கிற கம்ஃபர்ட் வந்து மித்த எதுலேயும் இல்லை.
அதனால் விஎஸ் கோடு மோஸ்ட்லி எப்போவுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இப்போயே கொஞ்சம் வந்து டெவலப் பண்ணிட்டே வராங்க விஎஸ் கோடு. அதனால் நீங்கள் எந்த ஐனாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணும். கர்சரையே யூஸ் பண்ணி பார்க்கணும், விஎஸ் கோடையும் யூஸ் பண்ணி பார்க்கணும். ரெண்டில் ஏதாச்சும் எது பெஸ்ட்டுன்னு நீங்களே சூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் போல்ட் ஏஐனா என்ன, அது எப்படி யூஸ் பண்ணலான்னு கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜில் டெய்லியும் போஸ்ட் போட்டே இருக்கிறோம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.